வணக்கம். இன்னொரு 1987 கனெக்ஷன் இருக்கிற படம் தான் இந்த ரன்னிங் மேன். 1982 ரைட்டர் ஸ்டீஃபன் கிங் எழுதின நாவல் இது. இதை 87 அர்னால்ட் ஸ்குவார்செனிகர் நடிப்பில் ஆல்ரெடி படமாக எடுத்திருக்காங்க. இது ரெண்டாவது அடாப்டேஷன். எட்கர் ரைட் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய பேபி டிரைவருக்குனே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர் எடுத்த ஷான் ஆஃப் த டெட், ஹாட் ஃபஸ், ஸ்காட் பில்கிரிம் வாசஸ் த வேர்ல்டுன்னு எல்லாமே செம்ம ஃபன், செம்ம என்டர்டெய்னிங்கான படங்கள். அதுலேயும் இந்த ரெட்ரோ ஃபீல், இந்த ஆர்கேட் கேமிங் ஸ்டைலில் விஷுவல்ஸ், ஃபியூச்சரிஸ்டிக் செட்டப்லாம் வந்துட்டா தலைமை இன்னும் குஷியாக வேலை செய்வார் போல இருக்குது. அதனாலேயே இந்த ரன்னிங் மேன் மேலே எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நான் அர்னால்டு வெர்ஷனை பார்க்கல, எனக்கு இந்த ப்ரெமிஸ் என்னன்னு தெரியும் அவ்வளவே. ஸோ ரன்னிங் மேன் எவ்வளோ வேகமாக ஓடுனார் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரன்னிங் மேன் ஃபியூச்சரில் நடக்கிற கதை. அமெரிக்கா ஒரு டிஸ்டோபியன் சொசைட்டியாக கார்ப்பரேட் மீடியா நெட்வொர்க்ஸோடைய கண்ட்ரோலில் இருக்கிற தேசமாக மாறி இருக்கு. வருமானத்தில் மிகப்பெரிய பாகுபாடு இருக்குது. பணக்காரங்க மொத்தமாக தனியாக சொசைட்டிங்கிற ஒரே ஒரு ஏரியாவில் மொத்தமாக எல்லா வசதிகளோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏழைங்க ரொம்ப மோசமான சூழலில் அடிப்படை வசதிகள் கூட எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. ஹீரோ பென் ரிச்சர்ட்ஸும் அதில் ஒருத்தர். நேர்மையான மனுஷன், ஆனால் செம்ம கோவக்காரரு. அந்த கோவத்தினாலே அவர் வேலையில் வேற போயிருக்கு. அவருடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாத நிலையில் ரன்னிங் மேன் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. பொதுமக்களுடைய கண்ணில் சிக்காம, அந்த ப்ரோக்ராமை சேர்ந்த ஹண்டர்ஸோடைய கண்ணில் சிக்காம 30 நாட்கள் கண்டஸ்டன்ஸ் தாக்குப்பிடிக்கணும். இதுதான் இந்த கேம் ஷோடைய சேலஞ்ச். மாட்டினா கொலை பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய ரிஸ்கோட இந்த கேமில் கலந்துக்கிற ஹீரோடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். நினச்சி பாருங்களேன், 1982 இப்படி ஒரு பிரமிஸ் எடுத்து ஸ்டீஃபன் கிங் எழுதியிருக்காருன்னா என்ன ஒரு விஷயம் இருந்திருக்கணும் அவருக்கு. நாவலில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ரியாலிட்டி டிவியோடைய நேச்சர், மக்கள் அது எப்படி மேனிபுலேட் பண்ணுது, நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் என்கேஜ்மெண்ட் மூலமாக முக்கியமான இஷ்யூஸை பற்றி நினைக்க விடாமல் எப்படி ஒரு போதை மாதிரி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு பல விஷயங்கள் சொல்லுது இந்த கதை. அது இன்னை தேதி வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் அவரை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது. எப்பயுமே ஒரு டெட்லியான கேம், அதில் மாட்டிருக்கிற ஹீரோ அப்படின்னு சொல்லும் போதே அந்த கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதில் இந்த டிஸ்டோபியன் சொசைட்டியோட செட்டப், மக்கள் படுற கஷ்டம், ஃப்ரீவி நெட்வொர்க் ஆஃபீஸ், அங்கே நடக்கிற மற்ற ரியாலிட்டி ஷோஸ், இந்த ரன்னிங் மேன் ஷோவுடைய ரூல்ஸ்னு செம்ம பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மொத்த ஸ்ட்ரெச்சும். பென் கேரக்டரை இந்த ரியாலிட்டி ஷோவில் போர்ட்ரே பண்ணுற விதத்தை பார்க்கும்போது நம்ம ஊர் பிக் பாஸ்லாம் மைண்டில் வந்துட்டு போச்சு. ஏன்னா இந்த நெட்வொர்க் நினச்சாங்கன்னா ஒருத்தனை வில்லனாகவும் ஹீரோவாகவும் சட்டுன்னு மாற்றி போர்ட்ரே பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த படத்தில் ஏஐ வச்சு, டீப் ஃபேக்லாம் வச்சு இன்னும் மேனிபுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது காட்டினதெல்லாம் நல்ல ஐடியாவாக இருந்தது. டிஸ்டோபியன் செட்டப், சிஸ்டம் பிடிக்காத ஹீரோன்னு சொன்னாலே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு ரெபல் குரூப் உள்ள வருவாங்க. அதுவும் இந்த கதையில் வராங்க. ஹீரோவுக்கு அந்த கேங் ஹெல்ப் பண்ணுற காட்சிகள், இந்த ஷோவில் இருக்கிற டீடைல்ஸை பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிற விதம்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஹாஸ்டல் சீக்வன்ஸ், தென் இவருக்கு ஃபர்ஸ்ட் அடைக்கலம் தர பிராட்லி கேரக்டர் வீட்டில் நடக்கிற சில சீன்ஸ்னு இந்த பாயிண்ட் வரைக்கும் படம் பரபரப்பாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்தோட அந்த பரபரப்புங்கிறது கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வர ஒரு சேஸ், மைக்கேல் சரா கேரக்டர் என்ட்ரி, அந்த வீட்டில் அவர் செட் பண்ணியிருக்கிற ட்ராப்ஸ், அவர் அம்மாவுடைய கேரக்டர், இதெல்லாம் நாம நிறைய படங்களில் பார்த்த ட்ரோப்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி ஹீரோ எஸ்கேப் ஆன மாதிரி தான் திரும்பவும் எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இங்கே இட் யூனிவர்ஸோட கனெக்ட் ஒன்று இருக்கு, அதனால எந்த பயனும் இல்லை. அண்ட் பழைய அந்த அர்னால்ட் படத்துக்கும் ஒரு கனெக்ட் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு கரன்சி நோட்டில் அவரோட முகம் வர மாதிரி. இதில் அமேலியாங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வந்து நெட்வொர்க் ப்ரோபகண்டா எப்படிலாம் இருக்குங்கிறத அவங்க மூலமாக இந்த கதையோட தீமுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட என்ட்ரி கதையில் ரொம்ப லேட்டாக தான் வருது. ஸோ எனக்கு அந்த கேரக்டரை ரொம்ப கன்வீனியண்ட்டாக கதைக்குள்ளே கொண்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு கேயாட்டிக்கான முடிவை நோக்கிய படம் போகுது. ஆக்ஷன்லாம் செம்ம இன்டென்ஸாக இருக்குது, செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்குது. மெக்கான் கேரக்டரை வச்சு ட்விஸ்ட் மாதிரி ட்ரை பண்ண விஷயம், நெட்வொர்க்கோட ஹெட் பண்ணுற அந்த பிளான்னு எல்லாம் ஸ்மார்ட் தான். ஆனால் இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருந்திருக்கலாம். இந்த கதையோட அடிப்படை பிரச்சனையும் கூட இதுதான். செம்ம விஷனரி ஒரு ஐடியா, ரெலவெண்ட்டாக இருக்கும். ஆனால் 82 87 அதுக்கப்புறம் அதே மாதிரியான பிளாட் எலிமெண்ட்ஸை வச்சு கடந்த காலத்தில் நம்ம நிறைய படங்களை பார்த்துட்டோங்கிறதுனால இந்த படத்தில் அது புதுசாக தெரியல. அண்ட் அந்த கேம் ஆரம்பமாகிற பாயிண்ட் வரைக்கும் தான் ஃப்ரெஷ் மெட்டீரியலாக ஃபீல் ஆகுது. இந்த கார்டாஷியன்ஸ் ரியாலிட்டி ஷோ, நெட்வொர்க்கில் என்னங்கிற லோகோ, அடிப்படையான வசதிகளை பறிச்சுட்டு அதுக்காகவே காசு சம்பாதிக்க வெவ்வேறு கேம் ஷோஸை நடத்துறதுன்னு இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ்லாம் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கலாம். ரேசிசம் மூறி போன ஒரு வயசான லேடி கேரக்டர்லாம் ஹாலிவுட்டுக்கே புதுசு கிடையாது. ஸோ மைக்கேல் சாரா கேரக்டருடைய அம்மாவை வச்சு இவங்க ட்ரை பண்ண அந்த கிரேசியான ஒரு சின்ன போர்ஷன் வந்து சுத்தமாக எனக்கு ஒர்க் ஆகலை. கிளென் பாவெல் ஹாலிவுட்டோட அடுத்த பெரிய ஆக்ஷன் ஹீரோ தான் அப்படிங்கிறத நிரூபிக்க மற்றும் ஒரு படம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் படம் முழுக்கவே ஏன் கோவமாக மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது தெரியல. இந்த கேரக்டருடைய பர்சனாலிட்டி இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம் ரைட்டிங்கா. ஷோ ப்ரொடியூசரா ஜாஷ் பிராலின் சிரிச்சுக்கிட்டும் சீரியஸாகவும் மாற்றி வில்லத்தனம் காட்டியிருக்காரு. எப்பவும் போல அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸே பாதி வேலையை முடிச்சிடுது. ஷோ ஹோஸ்டா வர கால்மேன் டொமிங்கோ அமெரிக்கன் டிவி ஆங்கருடைய அந்த ஆர்ப்பாட்டம், ஓவர் த டாப் ஸ்டைல், எதை எடுத்தாலும் ஏன்னா நம்ம அமெரிக்கா, நம்ம அப்படி கிடையாது, நம்ம எவ்வளோ நல்லவங்க தெரியுமான்னு மக்களை ஏற்றி விட்டதுன்னு
செம்ம டைனமிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக எட்கர் ரைட்டோடைய படங்கள் என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் காட்சிகள்லாம் செம்ம எனர்ஜி இருக்குது. பிஜிஎம்மும் பவர்ஃபுல்லாக இருந்தது. மொத்தத்தில் இந்த ரன்னிங் மேன் என்டர்டெய்னிங்கான படம் தான். பட் கண்டென்ட் வைஸ் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்கலாம். எமோஷனலாக ஒரு கனெக்ட் கொடுத்துருக்கலாம். நல்ல படம் தான். அகைன் பட் கண்டிப்பாக எட்கர் ரைட்டோடைய பெஸ்ட் எல்லாம் கிடையாது. படம் சென்னை தியேட்டர்ஸில் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது. ஆனால் ஐமேக்ஸில் 16:9 ரேஷியோவில் தான் ஓட்டுறாங்க. மேலே கீழே பிளாக் பார்ஸோட தான் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நார்மல் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டிங்கை அளவு சொல்லி தான்.